12th mathematics probability ஒரு sum. The important, a discrete random variable x has the following probability distributions. Determine c என்னன்னு கண்டுபிடிக்கணும். கீழே கொடுத்துருக்க அந்த டேபிள் காலத்துல இருந்து find the mean of x உடைய மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டேபிள் காலத்தை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் வந்து c3 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 c ஸ்கொயர் 6c ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து சி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 1. இந்த எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. அதனால நம்ம என்ன பண்ணணும், இதில் ஆட் பண்ண போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதணும். ஒன்றும் இல்லை, இதோடைய 1 அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இது சி 3c அந்த மாதிரி எழுதிட்டு போகணும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 1. சி ப்ளஸ் 3c இதோட வேல்யூஸ் 3, சி இது 3c ஸ்கொயர் 6c ஸ்கொயர் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. இது நம்ம ஆட் பண்ணணும், சி எல்லாம் ஆட் பண்ணணும், சி ஸ்கொயரில் ஆட் பண்ணணும். 3c ஸ்கொயரு 6c ஸ்கொயர் ஆட் பண்ணால் 9c ஸ்கொயர், அப்புறம் 3c 6c 7c அண்ட் 8c. இந்த 1 ஈக்குவல் இங்கே கொண்டு வந்துடுறோம் -1. இது நம்ம வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு அந்த ஃபார்முலாவில் போட்டு அது மாதிரி போட்டு சீரோட வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறோம். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac/2a இதான் ஃபார்முலா. பிங்கிறது வந்து 8, ஏங்கிறது 9, சிங்கிறது -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -bங்கிறனால -8 வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 8² மைனஸ் 4 × 9 × -1 டிவைடட் பை 2 × 9. ஏவோட மதிப்பு 9 அது போட்டிருக்கோம், சியோட மதிப்பு -1. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 8s are 64 ப்ளஸ் 9 4s are 36 அண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 36 ப்ளஸ் 36. அப்போ ரூட் ஆஃப் 100 வரும். -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 100/18, 100 நம்ம எடுத்தோம்னா 10ன்னு வரும். ஸோ -10 வந்து முதல் ப்ளஸ் 10க்கும் அடுத்து -10க்கும் நம்ம வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ -8 ப்ளஸ் 10 டிவைடட் பை 18, -10 -8 -10 டிவைடட் பை 18. இது கேன்சல் பண்ணி 2/18 வரும், இது -18/18 வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னா 1/9 வரும். 1/9 அது வந்து -1ன்னு வரும். நம்மளுக்கு வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி -1 கிடையாது, 1 தான் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடையாது. சியோட வேல்யூ வந்து 1/9 வரும், மைனஸ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து சி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/9 கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன், இந்த மீனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ இன்ட்டு பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சிக்மா மீன்ஸ் சம் ஆஃப். ஸோ 1 × c ப்ளஸ் 2 × 3c. இது டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 1ன்னு, அப்புறம் 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு வந்து c3 ஸ்கொயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 × c அடுத்து ப்ளஸ் 2 × 3c ப்ளஸ் 3 × 3c ப்ளஸ் 4 × 3c ஸ்கொயர் ப்ளஸ் 5 × 6c ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதுதான் டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன மல்டிப்ளை பண்ணி ஆட் போடுறோம் சம் ஆஃப்ங்கிறனால. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா c 6c 9c 12c ஸ்கொயர் 30c ஸ்கொயர் ப்ளஸ் 5cன்னு கிடைக்கிது. இப்போ c ஸ்கொயரில் 1 ஆட் பண்ணுறோம், சியில் 1 ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 21c ப்ளஸ் 42c ஸ்கொயர்னு கிடைக்கிது. நம்மளுக்கு சியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா 1/9ன்னு, அந்த வேல்யூ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 21/9 ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா 42 × 1/9 × 9 போடுவோம். இதை ஸ்கொயர்னால அப்போ 9 × 9 9 அதையும் கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிள் கேன்சல் பண்ணால் மேலே 14 கீழே 3. அப்போ 3 9s are 27 வரும். இது இப்படி கிடைக்கும், மேலே வந்து 14 வரும். இப்போ கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும் 27ன்னு. ஸோ 27 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 63 + 14. அடுத்து வந்து 2 ஆட் பண்ணோம்னா 77/27. இதுதான் வந்து மீனோட வேல்யூ. இவ்வளோ தான். நல்லா வந்து சம் ஒரு தடவை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஆன்சர் ஃபில்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.